22ஆம் தேதி நமக்கு வரக்கூடிய இந்த பிரதோஷத்தோடு கூடிய செவ்வாய்க்கிழமை அன்று எளிமையாக நாம் இந்த வழிபாட்டை மேற்கொள்வோம். காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு உபவாசமா இருக்க முடியறவங்க உபவாசமாக இருங்க. முடியாதவங்க சிவநாமத்தை சொல்லுங்க, அம்பாளுடைய நாமத்தை சொல்லுங்க. அன்னைக்கு பிரதோஷமா இருக்கிற காரணத்தினால மாலையில கோவில்ல போய் வழிபாடு செய்ய முடியுது அப்படிங்கிறவங்க செய்யுங்க. இதுல குறிப்பா கடன் அடையணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் செவ்வாய்க்கிழமை அன்று நீங்க வாங்கின கடன்ல ஏதாவது ஒரு பகுதியை ஒரு சிறிது அளவாவது அன்னைக்கு கொண்டு போய் கட்டிட்டு வாங்க. இப்ப நீங்க மாதம் வங்கியில கடன் வாங்கியிருக்கீங்க, அதுக்கு நான் கொண்டு போய் இஎம்ஐ கட்டணும் அப்படின்னா அதை இந்த செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு நீங்க கட்டுங்க. இல்லம்மா இஎம்ஐ ஒரு குறிப்பிட்ட நாள்ல தான் எடுப்பாங்க, அதுவே தானாவே எடுத்துருவாங்க, அது இந்த நாள்ல தான் போய் கட்டணும் அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறவங்க செவ்வாய்க்கிழமை அன்று இது கடனுக்காக அப்படின்னு ஒரு தொகையை எடுத்து வச்சு அதை கொண்டு போய் டெபாசிட் ஆகுது பண்ணுங்க. அது போய் உங்க அக்கௌண்ட்ல சேர்ந்துரும். அப்ப இது கடனுக்கு அப்படின்னு ஒரு தொகையை எடுத்து அன்னைக்கு கொண்டு போய் டெபாசிட் பண்றதும் இல்ல கையில தாங்க கொண்டு கடன்காரருக்கு நாங்க கொடுக்க போறோம் அப்படிதான் நாங்க கடன் அடைச்சி